பைத்தன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைத்தன் ஒரு ஜெனரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனா ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம தினமும் யூஸ் பண்ற ஆப்ஸை பைத்தன் வச்சே பண்ண முடியும், லைக் கேலண்டர் அண்ட் கால்குலேட்டர். ஹை லெவல் அப்படிங்கிறது நார்மல் இங்கிலீஷ்ல இருக்கும், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் கூட ஹியூமன் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கியூடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் தான் பைத்தனை கண்டுபிடிச்சாரு. பிபிசி காமெடி சீரீஸ் அப்படிங்கிற டிவி சேனல்ல மான்டி பைத்தன் ஃபிளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஷோ பிடிச்சு போய் பைத்தன் அப்படிங்கிற பேரை வச்சாரு. பைத்தனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் February 20, 1991. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறப்ப பைத்தன் ஏன் படிக்கணும்? பைத்தன் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ஈஸியா கத்துக்கலாம். லைன்ஸ் ஆஃப் கோட் ரொம்ப கம்மியா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு இதுல. இப்போ சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பைத்தன் பார்க்கலாம். பைத்தன் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். முன்னாடியே பார்த்த மாதிரி பைத்தன் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இதுல எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் லைப்ரரிஸ் இருக்கு. இது ஒரு ஓபன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது போர்ட்டபிள் அண்ட் இன்டராக்டிவ். இது ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அப்புறம் போர்ட்டபிள் அக்ராஸ் த ஓஎஸ். பைத்தன் படிக்கிறதுனால என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், மெஷின் லேர்னிங், ஏஐ இந்த ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் போகலாம். இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு ஃபியூச்சர்ல. வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ஸ்கிரிப்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதுல எல்லாம் பைத்தன் யூஸ் பண்றாங்க. பைத்தன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.